ஸோ அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பரிபாடல். ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பரிபாடல் நடத்துங்க சார், பரிபாடல் நடத்துங்க. எனக்கு பரிபாடல் தெரியவே இல்ல. அப்படின்னு நெறைய பேர் என்ன பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பரிபாடல் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு நடத்த போறேன். சரிங்களா? ஸோ இந்த பரிபாடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடியது. நெறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, என்ன சார் இது கொஞ்சம் புரியாத மாரி இருக்கு. என்ன சார் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எப்படி சார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஏதாச்சும் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க சார். இந்த மாரி கொஞ்சம் ஷார்ட்கட்ல சொல்லுங்க சார் அப்படின்னு நெறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, என்ட்ட கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாணவர்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரிபாடல் அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நடத்த போறேன். சரிங்களா? ஸோ போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டூ வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எவ்ரிஒன் ஸ்மாஷ் அ லைக் பட்டன். சரியா? லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள்ட்ட நான் இம்பார்ட்டன்ட்டா சொல்லணும்னு நெனச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எம்சிக்யூ கில்லி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். எம்சிக்யூ கில்லிய பத்தி. ஸோ நம்மளுடைய எம்சிக்யூ கில்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஷிமோன் சார் கண்டக்ட் பண்ண போறாங்க. யார் கண்டக்ட் பண்ண போறாங்க? ஷிமோன் சார் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் இருக்க போது. மோஸ்ட்லி மேத்ஸ், சயன்ஸ் அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ ஷிமோன் சார் நேர்ல வந்து இந்த டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கண்டக்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ எங்கெங்க வராங்க அப்படின்னு பார்ப்போம். 15 நவம்பர் நாளைக்கு சரிங்களா? இன்னைக்கு தேதி வந்து 14. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நகர். அடுத்து 16 சரிங்களா? அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா 10 காலையில 10 மணிக்கு சரிங்களா? 16 நவம்பர்ல காலைல 10 மணிக்கு திருச்சிக்கு வராங்க. அடுத்து 16 நவம்பர் ஈவினிங் 5 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை சரிங்களா? ஈவினிங் 5 மணிக்கு மதுரை. அடுத்து 22 நவம்பர் ஈவினிங் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துல இருக்கக்கூடிய சென்னை சரிங்களா? சென்னையில இருக்கக்கூடிய தாம்பரம். அடுத்து 23 நவம்பர் அடுத்தடுத்து காலைல 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வராங்க. அடுத்து 23 நவம்பர் ஈவினிங் 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு வராங்க. சேலம், ஈரோடு, திருச்சி, பருவை பக்கமா. அடுத்து 29 நவம்பர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய வேளச்சேரி. 30 நவம்பர் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு கோயம்புத்தூர் வராங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஷிமோன் சார் நிறைய இடத்துக்கு உங்களை மீட் பண்ண வராங்க. ஸோ அதனால என்ன டேட்டில் வராங்க, உங்களுக்கு எந்த ஊர் பக்கத்தில் இருக்கு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எம்சிக்யூ கில்லிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே வேற லெவலா தாறுமாறா ஷிமோன் சார் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் மீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பரிபாடல் அப்படின்றது பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? பரிபாடல் அப்படின்றது பார்க்க போறோம். எல்லாருமே இந்த பரிபாடல் அப்படின்றது நான் தெரிஞ்ச வரையும் நிறைய பேர் கஷ்டமா இருக்கு சார், ஈஸியாக ஏதாச்சும் சொல்லுங்க சார், எளிமையாக சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்திருக்கீங்க. ஸோ அந்த பரிபாடல் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பரிபாடல் அப்படின்றத என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பரிபாடல், இந்த பரிபாடலை எழுதினவர் யார் அப்படின்னா கீரந்தையார். பரிபாடல் எழுதினவர் யாரு? கீரந்தையார். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கா சார் அப்படின்னா கீரைய பரி. எப்படி சொல்லலாம்? கீரைய பரி. கீரைய பரி, அதாவது கீரந்தையார் பரிபாடல். கீரைய பரி அப்படின்றது. சோ பரிபாடலை இயற்றினது யாரு? அது கீரந்தையார். பரிபாடலை இயற்றியவர் யார்? அது கீரந்தையார். கீரைய பரி அப்படின்றதான் ஷார்ட்கட். கீரைய பரி அப்படின்றதான் இதனுடைய ஷார்ட்கட். பரிபாடல் கீரந்தையார். அதாவது கவனிங்க, இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. இலக்கியங்கள் நம்மளுடைய சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லலாம். 8 தொகை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னா கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த மாதிரி 8 நூல்கள் அப்படின்றது இருக்கு. இதான் 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க? 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தினுடைய நாகரிகம். இலக்கியம் அப்படின்றது தாம் தோன்றிய சமுதாயத்தினுடைய நாகரிகம், பண்பாடு, அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமையுது. அந்த காலகட்டத்தில் அமைந்த பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமையுது. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இந்த காலத்தினுடைய தொடக்க விதையை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அறிவியல் செழுமை அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய தொடக்க விதையை பண்டைய இலக்கியங்கள் நம்மளால பார்க்க முடியுது.
ஸோ முன்னாடி காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் செய்திகள் அப்படின்றது நிறைந்து இருக்குது. முன்னாடி காலகட்டத்திலேயே அறிவியல் செய்திகள் அப்படின்றது நிறைந்து இருக்குது. நிறைய அறிவியல் செய்திகள் அப்படின்றது கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் செய்திகள் அப்படின்றது கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அறிவியல் செழுமை அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அறிவியல் அப்படின்றது செழுமை அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய தொடக்க விதை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே போட்டாச்சு. ஸோ அந்த காலகட்டத்திலேயே என்ன பண்ணியாச்சு, அந்த தொடக்க விதை இருக்கு. பண்டைய இலக்கியங்களை நம்மளால பார்க்க முடியுது. எங்க பார்க்க முடியுது? பண்டைய இலக்கியங்களை நம்மளால பார்க்க முடியுது. எங்க பார்க்க முடியுது? பண்டைய இலக்கியங்களை நம்மளால பார்க்க முடியுது. மேனாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெரு வியப்பு மேலிடுகிறது. ஸோ அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அறிவியல் செய்திகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. அறிவியல் சம்பந்தமான கண்ணோட்டங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே ஒரு தொடக்க விதையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்திலேயே ஒரு தொடக்க விதையா இருக்கு. அது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆகி அடுத்துன்னு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் சொல்றோம். அறிவியல் செழுமை அடைந்திருக்கக்கூடிய இந்த காலத்தினுடைய தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. பண்டைய இலக்கியங்களை நம்மளால பார்க்க முடியுது. மேனாட்டு அறிவியல் சிந்தனையினுடைய சாயல். சரிங்களா? மேனாட்டு அறிவியலுடைய சிந்தனையினுடைய சாயல் துளியும் இல்லாமல், கொஞ்சம் கூட இல்லாம படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெரு வியப்பு மேலிடுகிறது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழக்க விதை வியப்பிலும் வியப்பே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப வியப்பா இருக்கு, ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த நுழையும் முன் அப்படின்றது. ஸோ இந்த நுழையும் முன் அப்படின்றது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, எல்லாருக்கும் புரியுதா அப்படின்றத பாருங்க. நுழையும் முன் அப்படின்றது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, புரியுதா, அடுத்து போகலாமா அப்படின்றத சொல்லுங்க. ஸோ அடுத்து போகலாம். இலக்கியங்கள் அப்படின்றது தாம் தோன்றிய சமுதாயத்தினுடைய நாகரிகம். இலக்கியங்கள் அப்படின்றது தாம் தோன்றிய சமுதாயத்தினுடைய நாகரிகம், பண்பாடு மட்டுமல்லாம அந்த காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகள். சரிங்களா? அந்த அறிவியல் கோட்பாடுகளை வச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படின்றது இருக்கு. ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளான விதை முன்னாடியே போட்டாச்சு. கண்டுபிடிப்புகளான விதை முன்னாடியே போட்டாச்சு. ஸோ பண்டைய காலத்திலேயே அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்றாங்க, அடுத்துன்னு புதுசா உருவாக்குறாங்க. ஸோ நம்மளுடைய சங்க இலக்கியத்திலையுமே அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் என்ன இருக்குது, அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைந்து இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது. சரிங்களா? ஸோ இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புவி உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை காட்டிலும் அறுத்தை அன்றையே காட்டிய பழக்க கதையை வியப்பிலும் வியப்பே. ஸோ இன்னைக்கு பூமி எப்படி உருவானுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பூமி தெரில சார், பூமி முன்னாடி உருவாயிருக்கும், அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம பூமியில வாழ்றோம், தண்ணி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, காத்து கிடைக்குது, இடம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம் நினைக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த பூமி எப்படி உருவானுச்சு அப்படின்றதுக்கான அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நினச்சி பார்க்க முடியுதா? இன்னைக்கு நம்ம எவ்வளவோ சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய கருவிகள் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸில் நம்மளால் நிறைய விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் எதுவுமே இல்லாத காலகட்டம் நினச்சி பாருங்க, எதுவுமே இல்லாத காலகட்டத்திலையும் அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைந்திருக்குது. ஸோ இந்த அறிவியல் கருத்துக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் கருத்துக்களை நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு மட்டுமல்லாம அந்த காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கையிலையும் தாங்கி அமையுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பூமி எப்படி உருவானது சார், என்ன சார் சொல்ல வரீங்க, நிறைய சொல்றீங்களே சார், ஒன்றும் கிடையாதுரா. பூமி எப்படி உருவானுச்சு அப்படின்றத அந்த காலகட்டத்தில் உடைய சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு காலகட்டம் இருக்குல்ல, நற்றிணை நல்ல குறுந்தொகை காலகட்டம் இருக்குல்ல, அதுல பரிபாடல் வழி எப்படி பூமி உருவானுச்சு அப்படின்றத அறிவியல் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நினைச்சு பார்க்கவே முடியல, எப்படி சார் சொல்ல முடியும், ஒரு ஆச்சரியப்படுற வகையில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அப்பவே சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? ஸோ பாருங்க, இந்த இடத்துல கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழியும் சென்னி சுடரிய ஊழியும் பணியோடு தன் பெயல் தலைய ஊழியும் அவை இயற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்னு சொல்றாங்க. விசும்பில் ஊழி ஊழியும், விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர்வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன் பெயல் தலைய ஊழியும் அவை இயற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆடுதரபு
உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆறுதருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்னு சொல்றாங்க. பாடல் எண் பாத்தீங்க அப்படின்னா 2, அதுல 4ல இருந்து 12வது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 4, 5, 6, 7, 9, 10, 11, 12. ஸோ 4வது வரியிலேருந்து 12வது வரையும் கொடுத்துருக்காங்க. பாடல் எண் பார்த்தீங்கன்னா 2வது பாடல். ஸோ கவனிங்க, இந்த பாடலை நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா தான் அர்த்தம் புரியும். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவை இயற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆறுதருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ விசும்பு என்றால் வானம். விசும்பு என்றால் என்ன? வானம். ஊழி என்றால் யுகம். ஊழி என்றால் யுகம். ஊழி என்றால் முறை. ஊழி என்றால் முறை. ஸோ அடுத்து பாருங்க, இந்த வழிகளிலிருந்து ஒளியும் செந்தி சுடரிய ஒளியும் பணியோடு தன் பெயல் குளிர்ந்த வெள்ளம், அப்புறம் உள்முறை ஆறுதருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழியும் சென்னி சுடரிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவை இயற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆறுதருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்றத சொல்றாங்க. சார் மீனிங் எப்போ சார் சொல்வீங்க? சொல்றேன்டா, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லும் பொருளும் எல்லாத்தையும் எழுதிடலாம். சொல்லும் பொருள் எழுதிட்டு எடுத்து போகலாம். ஸோ விசும்பு என்றால் வானம், ஊழி என்றால் யுகம். விசும்பு என்றால் வானம், ஊழி என்றால் யுகம், ஊழி என்றால் முறை. தன் பெயல் என்றால் குளிர்ந்த மலை அப்படின்னு சொல்றாங்க. தன் பெயல் என்றால் குளிர்ந்த மலை. பாருங்க, தன் பெயல் என்றால் குளிர்ந்த மலை. தன் பெயல் என்றால் குளிர்ந்த மலை. சரிங்களா? தன் பெயல் என்றால் குளிர்ந்த மலை. அடுத்து ஆறுதருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆறுதருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. எங்கடா இருக்கு ஆறுதருபு? சோ ஆறுதருபு ஆறுதருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆறுதருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு என்றால் சிறப்பு. பீடு என்றால் சிறப்பு. எங்கடா இருக்கு இந்த பீடு? பீடு என்றால் சிறப்பு. பீடு என்றால் சிறப்பு. அடுத்து பாருங்க, ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு. ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி பாடலை படிக்கிறேன் பாருங்க. ஸோ விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழியும் சென்னி சுடரிய ஊழியும் பணியொடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவை இயற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆறுதருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பாடல் எண் 2ல 4ல இருந்து 12 நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? பாடலுடைய பொருள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த பாடலுடைய பொருள்ல ஃபர்ஸ்ட் 4 லைனுக்கான அர்த்தம் பார்க்கலாம். எதுவுமே இல்லாத பெருவழியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமானு பேரொளியுடன் தோன்றியது. எதுவுமே இல்லாத இந்த பெருவழி. ஸோ எதுவுமே இல்லாத இந்த பெருவழி. இப்போ பார்த்தீங்கன்னா பூமி அப்படின்னு ஒன்று இருக்குடா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்பேஸ், இப்போ நம்ம பூமியிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 8 கோள்கள், ஒரு சூரியன் தெரியும். சூரியன்லேருந்து அந்த கோள்கள்லேருந்து நம்ம இன்னும் அந்த வெளில போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பால்வழி அண்டம், நமக்கான இருக்கக்கூடிய அந்த மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு தெரியும். அந்த மில்கி வே கேலக்ஸிலேருந்து இன்னும் ஜூம் அவுட் ஆகி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடிக்கணக்கான மில்கி வே கேலக்ஸி இருக்கிறது நமக்கு தெரியும். அதுக்கும் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா தூசி கணக்கான நிறைய விண்வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த தூசி கணக்காக பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத இந்த பெருவழி அப்படின்றது இருக்குது. எதுவுமே கிடையாது, அப்படியே வெறுமனையாக இருக்குது. எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வெறுமனையாக இருக்குது. எதுவுமே இல்லாத பெருவழியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான, எதுவுமே இல்லாத பெருவழியில்
அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமானு பேரொளியுடன் தோன்றியது. பெரிய ஒரு சவுண்டு, பிக் பேங் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பிக் பேங். கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிக் பேங், பெரு வெடிப்பு. அந்த பெரு வெடிப்பு அப்படின்றது நிகழுது. ஒரு பெரிய ஒரு வெடிப்பு அப்படின்றது நிகழுது. சரிங்களா? சோ எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமானு பேரொளியுடன் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழியது. சோ எதுவுமே இல்லாத அந்த பெருவெளி, எதுவுமே இல்லாத அந்த பெருவெளியில அண்ட தோற்றத்துக்கு காரணமான, இந்த அண்டம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கரு பரமானு பேரொளியோட தோன்றுது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்கள், உருவமே இல்லாத காற்று முதலான பூதங்களுடைய அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் பூதம் முதல் பூதத்தின் ஊழியது. ஊழி என்றால் யுகம் அப்படின்னு சொல்றாங்க. ஊழி என்றால் என்ன சொல்றாங்க? யுகம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஊழி என்றால் யுகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமானு பேரொளியுடன் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் எனும் முதல் பூதத்தின் ஊழியது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து, அந்த அணுக்களுடைய ஆற்றல் கிளர்ந்து அப்படின்னா அந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக, அங்க இருக்கக்கூடிய பருப்பொருள்கள் சிதறும் மாதிரி. சரிங்களா? பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. இந்த பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் அப்படின்றது கடந்து போதாம். பல ஊழிக்காலங்கள் அப்படின்றது கடந்து போதாம். அங்க இருக்கக்கூடிய பருப்பொருள்கள் சிதற மாதிரி, அங்க இருக்கக்கூடிய பருப்பொருள்கள் சிதற மாதிரி பல ஊழிக்காலம். ஊழிக்காலம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? யுகம். பல நூற்றாண்டுகள், பல யுகங்கள் கடந்து போகுது. ஒரு நூற்றாண்டு தான் யுகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல யுகங்கள் அப்படின்றது கடந்து போகுது. பல யுகங்கள் அப்படின்றது கடந்து போகுது. பிறகு நெருப்பு பந்து போல பூமி உருவாகி, அப்படி மாதிரிதான் நெருப்பு பந்து மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு பாலை எடுத்து அதுல வந்து கொளுத்துறீங்க அப்படின்னா அப்படி எரியும், அப்படி திக் திக்னு எரியும். ஸோ அந்த மாதிரி நெருப்பு பந்து மாதிரி இருக்கான். எப்படி இருக்கான்? ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருக்கான். எப்படி இருக்கான்? ஒரு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பின்னர் பூமி குளிரும்படியாக, பூமியே குளிர்ற மாதிரி, பூமியே ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி என்ன ஆகுதான்? தொடர்ந்த மழை பொழிந்த ஊழிக்காலம் அப்படின்றது கிடக்குது. அதுக்கடுத்து மழை பொழிந்த அந்த ஊழிக்காலம் அப்படின்றது கிடக்குது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. அந்த மாதிரி தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு மழை. அந்த மாதிரி மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தோன்னா பூமி என்ன ஆகுதான்? வெள்ளத்தில் மூழ்கி போதான். என்ன சார் இது? மறுபடியும் மூழ்கி போதான்? ஆமா, மறுபடியும் மூழ்கி போகுது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறை வெள்ளத்தால், அந்த வெள்ளத்தால பார்த்தீங்கன்னா நிறைந்த இப்பெரிய உலகம். இந்த மாதிரி மறுபடியும் வெள்ளத்தால பார்த்தீங்கன்னா நிறைந்த இப்பெரிய உலகம் அப்படின்றது மறுபடியும் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உருவானது. அப்ப எதுவுமே இல்லாத ஒரு பெருவெளி இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரு வெடிப்பு நிகழுது. அங்க பெரு வெடிப்பு நிகழ்ந்தோன்னு என்ன ஆகுது? அங்க ஒரு சவுண்டு, பெரிய ஒரு வெடிப்பு நிகழுது. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கோள்கள் அப்படின்றது தாறுமாறா அடுத்தடுத்து அங்கங்க இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பூதம் உருவாகுது. அதெல்லாம் பூதம், ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முதல் பூதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பூதம் உருவாகுது. சரிங்களா? அந்த முதல் பூதத்தின் ஊழியது அந்த காலம் அது அணுக்களோடு கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கிடக்குது. அங்க இருக்கக்கூடிய அணுக்கள் அப்படின்றது கிளர்ந்து வெடித்து சிதறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோன்னா அடுத்த ஊழிக்காலம் அப்படின்றது வருது. பிறகு நெருப்பு பந்து போல பூமி உருவாகுது. அதுக்கடுத்து எப்படி ஆகுது? ஒரு நெருப்பு பந்து மாதிரி பூமி உருவாகுதான். ஒரு நெருப்பு பந்து போல பூமி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக, இந்த பூமி அப்படின்றது நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மழை பொழிந்த ஊழிக்காலம் கிடக்குது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. அந்த மாதிரி தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு மழை. அந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பூமி அப்படின்றது ஃபுல்லா தண்ணியில நிரம்ப ஆரம்பிக்குது. என்ன ஆகுது? தண்ணியில நிரம்ப ஆரம்பிக்குது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. அந்த சூழல்ல உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்திருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊழிக்காலம் வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கா இல்ல புரியாம இருக்குதா அப்படின்றத சொல்லுங்க. இது எல்லாருக்கும் கிளியரா அடுத்து போலாம். வா, செமையா தண்ணி தான் கிடக்குறா.
ஓகே, ஸோ இதுவரை எல்லாருக்கும் புரியுதா? அப்ப எதுவுமே இல்லாத இந்த பெருவெளியில அண்ட தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கரு பரமானு பேரொளி, சரிங்களா, பெரிய ஒரு பிக் பேங் அப்படின்னு சொல்ற மாதிரி பேரொளியோட பாத்தீங்க அப்படின்னா அது தோன்றுது. உருவம் இல்லாத காற்று, சரிங்களா, உருவமே இல்லாத காற்று முதலான பூதங்களினுடைய அணுக்களுடன் வளர்கின்ற வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பூதத்தினுடைய ஊழி. அந்த அணுக்களுடைய ஆற்றலுக்கிலிருந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக, அந்த அணுக்களுடைய ஆற்றலுக்கிலிருந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து போகுது. அதுக்கடுத்து பல ஊழிக்காலங்கள் அப்படின்றது அடுத்தடுத்து கடந்து போகுது. பிறகு நெருப்பு பந்து போல பூமி உருவாகுது. அதுக்கடுத்து ஒரு நெருப்பு பந்து மாதிரி என்ன ஆகுதான், பூமி உருவாகுது. இந்த மாதிரி ஊழிக்காலம் தொடருது. பின்னர் பூமி குளிரும்படியாக, பூமியே ஜில்லுன்னு ஆகுற மாதிரி என்ன பண்ணலாம், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. சார் அப்ப நம்மளாம் இருந்தோமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்ப எந்த ஒரு விஷயமே கிடையாது. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, யாராச்சும் வாழ முடியுமா? யாருமே வாழ முடியாது. நெருப்பு பந்து போல பூமி அப்படின்றது உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெய்த கூலிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. அந்த மாதிரி ஃபுல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பூமி அப்படின்றது என்ன ஆகுது, வெள்ளத்துல மூழ்க ஆரம்பிக்குது. பூமி அப்படின்றது வெள்ளத்துல மூழ்க ஆரம்பிக்குது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் மறுபடியும் 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 பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் தண்ணியால பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய உலகத்துல உயிர்கள் உருவாகி, இந்த உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. அந்த சூழல்ல உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான அந்த ஊழிக்காலம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ புரியுதா கதை என்ன சொல்றாங்க? அப்ப ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லாத இந்த பெருவெளி, அதுல அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமானு, சரிங்களா, பேரொளியோட தோன்றது, பிக் பேங் அப்படின்றது நிகழுது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உருவம் இல்லாத காற்று முதலான பூதத்தினுடைய அணுக்கூடம் அடைகின்ற வானம் என்னும் சொல்லக்கூடிய முதல் பூதம். இப்ப முதல் பூதம் வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பூதம் அப்படின்றது தோன்றுது. வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பூதம் அப்படின்றது தோன்றுது. அதுக்கடுத்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக இருக்கக்கூடிய அணுக்கள், அங்க இருக்கக்கூடிய பருப்பொருள்கள்லாம் சிதறும்படியாக பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊழிக்காலங்கள் அப்படின்றது கடந்து போகுது. பிறகு நெருப்பு பந்து போல பூமி உருவாகுது. அப்படியே அதுக்கடுத்து என்ன ஆகுது, நெருப்பு பந்து மாதிரி இருக்கும். ஸோ நெருப்பு பந்து போல பூமி உருவாகுது. அதுக்கடுத்து நெருப்பு பந்து போல பூமி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. அதுக்கடுத்து நெருப்பு பந்து மாதிரி பூமியுடைய ஊழிக்காலம் அப்படின்றது தொடருது. பின்னர் பூமி குளிரும்படியாக, பூமியே நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுது, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. சார் மழை பெய்யுது அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் மழை பெஞ்சிருக்குமா சார்? இல்லடா, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். பல ஊழிக்காலங்களா பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. பல ஊழிக்காலங்களா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் முழுகியது. அந்த மாதிரி தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு மழை. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் நிறை வெள்ளத்தால் இந்த பெரிய உலகம். அதுக்கடுத்து ஹீட்டு அப்புறம் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா அங்க இடத்துல நுண்ணுயிர்கள் அப்படின்றது உருவாகும். கோல்டும் அதே மாதிரி ஹீட்டும் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோன்னா நுண்ணுயிரிகள் அப்படின்றது உருவாகும். சரியா? அதனால எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா கூட ட்ரையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அங்கே நுண்ணுயிர்கள் உருவாகுது. பாக்டீரியா, ஃபங்கஸ் அதெல்லாம் உருவாகாது. ஸோ அதனால எப்பயுமே என்ன பண்ண சொல்லுவாங்க, நல்லா ட்ரையா இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லுவாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு புண்ணா இருக்கு அப்படின்னா அதை ட்ரையா இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகம், இந்த வெள்ளத்தால் இறந்த இந்த உலகம் அப்படின்றது உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு, இந்த உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றுது. உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் அப்படின்றது தோன்றுது. அந்த சூழல்ல உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. அந்த சூழல்ல உயிர்கள் உருவாகி தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஊழி என்றால் யுகம். சரிங்களா? ஊழி என்றால் யுகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த பாடலுடைய பொருளும் அதான். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர்வானத்து இசையில் தோன்றி. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர்வானத்து இசையில் தோன்றி. புரியுதா? இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும், ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். சாரிடா. உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் சென்னி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவை ஏற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும், உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இது பாடல் என்ன பாத்தீங்கன்னா 2, அதுல 4வது வரியிலேருந்து பாத்தீங்கன்னா 12வது வரியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பாருங்க. விசும்பு என்றால் என்ன அப்படின்னா வானம், ஊழி என்றால் என்ன அப்படின்னா யுகம், ஊழ் என்றால் முறை, தன் பெயல் என்றால் குளிர்ந்த மலை, ஆர்தருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு என்றால் சிறப்பு, ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு. அப்ப விசும்பு என்றால் வானம், ஊழி என்றால் யுகம், ஊழ் என்றால் முறை, தன் பெயல் என்றால் குளிர்ந்த மலை, தன் பெயல் என்றால் குளிர்ந்த மலை, ஆர்தருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த,
பீடு என்றால் சிறப்பு, ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு. இலக்கண குறிப்பு பாருங்க. ஸோ ஊழ் ஊழ் என்பது அடுக்கு தொடர், அதாவது 2 முதல் 4 முறை அடுக்கி வரும். அடுக்கு தொடருக்கு சொல்றேன் பாருங்க, 2 முதல் 4 முறை அடுக்கி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா பொருள் அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், பொருள் தரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது சரிங்களா. நம்மளால 2 முதல் 4 முறை அடுக்கி வருவது பொருள் தரக்கூடியது. பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்க முடியும், நம்மளால பிரிக்க முடியும். ஊழ் என்றால் முறை, ஸோ முறை முறையாக அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? முறை முறையாக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வளர்வானம் அப்படின்றது வினைத்தொகை. வினைத்தொகை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ வளர்ந்த, வளர்கின்ற, வளரும். ஸோ வளர்ந்த, வளர்கின்ற, வளரும் சரிங்களா. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க? வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். ஸோ அடுத்து பாருங்க, செந்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா செம்மையான தீ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. செம்மையான தீ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறம், அளவு, சுவை, குணம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறம் அப்படின்னா பச்சை கலரு, கருப்பு கலரு, சிவப்பு கலர், இந்த மாதிரி சொல்லலாம். அளவு அப்படின்னா சிறியது, பெரியது அப்படின்னு சொல்லலாம். குணம் அப்படின்னா நல்லவன், கெட்டவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுவை, அறுசுவை இருக்குது சரிங்களா, இனிப்பு, கசப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்றது. வாரா அப்படின்றது ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம், வாராத. ஸோ இந்த த அப்படின்றது ஈறு கட்டுருச்சு, ஈறு அப்படின்னா கடைசியில் இருக்கக்கூடிய எழுது கட்டுருச்சு. வாரா அப்படின்றது எதிர்மறை, கடைசியில் ஆ சவுண்டில் முடிகிறதுனால அதை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இல் நுழை கதிர் அப்படின்றது சொல்றாங்க. இந்த அண்ட பெருவெளியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. இந்த அண்ட பெருவெளியில நம் பால்வீதி மாதிரி நிறைய பால்வீதிகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அண்ட பெருவெளியில நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தீங்க அப்படின்னா சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசிகளாக தெரியும். வெளில நின்று பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கான பால்வீதிகள் அப்படின்றது தூசு மாதிரி தெரியுமா? எப்படி தெரியுமா? தூசு மாதிரி தெரியுமா? அது அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் 1924 என்ன பண்ணிருக்காரு? நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு சரிங்களா. சோ இந்த அண்ட பெருவெளியில நம் பால்வீதி மாதிரி எண்ணற்ற பால்வீதிகள் இருக்குது. இந்த அண்ட பெருவெளியில நம் பால்வீதி போன்று உடைய மில்கி வே கேலக்சி இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய எண்ணற்ற, எண்ண முடியலையா அவ்வளவு இருக்குதான், அந்த மாதிரி எண்ணற்ற இந்த மாதிரி மில்கி வே கேலக்சி அப்படின்றது இருக்குது. வெளியே நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூசு மாதிரி இருக்குமா. வெளியே நின்று பார்த்தோம் எனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். வெளியே நின்று பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் அப்பில், அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் அப்பில் 1924. அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் 1924 பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் இருக்கு அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுறாரு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின், திருவாசகத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட பகுதிகளின் உருண்டை வடிவும் ஒப்பற்ற வளமான காட்சியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுடன் ஒன்று ஈர்ப்பு நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரொன்று ஒளி கதிரையில் திரும்பும் தூசுகள் போல அவை நுண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய ஒளி கதிர் அப்படின்றது வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூரியனுடைய ஒளிக்கதிர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது அப்படின்னா வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒளிக்கதிர் அப்படின்றது வருது. இந்த ஒளிக்கதிர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு தூசி மாதிரி இருக்கும். அந்த தூசியில பார்த்தீங்கன்னா அந்த தூசி மாதிரி இருக்கும். ஸோ இவர் 1300 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு. சாரிடா, எட்வின் அப்பில் 1924 தான் சொல்லியிருக்காரு. எட்வின் அப்பில் எப்படி சொல்லியிருக்காரு? 1924 தான் சொல்லியிருக்காரு. ஆனா 1300 வருஷத்துக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு? திரு அண்ட பகுதியில் இந்த மாதிரி எழுதுறாரு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு? திருவாசகத்தில் எழுதியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி வெளில இருந்து பாத்தீங்க அப்படின்னா திரு தூசி மாதிரி தெரியும் அப்படின்றத 300 காலத்தில் எழுதி வச்சிருக்காரு. ஆனா எட்வின் அப்பில் என்ன பண்றாரு? 1924 தான் சொல்றாரு இந்த மாதிரி வெளில போனீங்கன்னா தூசு மாதிரி இருக்கும்னு. ஆனா 1300 வருஷத்துக்கு முன்னாடி யார் சொல்லியிருக்கா? மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. நூல் வெளி பாருங்க. பரிபாடல் அப்படின்றது 8 தொகை நூல்ல ஒண்ணு.
8 தொகை நூல்ல ஒண்ணு எது அப்படின்னா இந்த பரிபாடல். பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். நம்ம இந்த பரிபாடல் எழுதுனது யார் அப்படின்னா கீரந்தையார். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஓங்கு பரிபாடல், சிறப்பு பெயர் ஒன்று இருக்கு. ஓங்கு பரிபாடல் அப்படின்னு புகழுடையது. சங்க நூல்களுள் பண் என்றால் இசை, பண்ணோடு பாடப்பட்டது, பண் என்றால் இசை அப்படின்னு சொல்லுவாங்க. பண் என்றால் இசை, பண்ணோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் இதுல பார்த்தீங்கன்னா 70 பாடல்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. எத்தனை பாடல் இருக்கதா சொல்லியிருக்காங்க? 70 பாடல்கள் இருப்பதா கூறியிருக்காங்க. இன்னைக்கு 24 பாடல்களே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்கு? 24 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர், கிட்டத்தட்ட 2000 அப்படின்னா 2000, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவை சங்க இலக்கியம் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். சங்க இலக்கியத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பரிபாடல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்ல ஒண்ணு. பரிபாடல் அப்படின்றது 8 தொகை நூல்ல ஒண்ணு. பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடலை எழுதுனது யார் அப்படின்னா அது கீரந்தையார். இங்க பாத்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழுடையது. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்டது, பண் என்றால் இசை, இசையோடு பாடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உரையாசிரியர்கள் இதில் எத்தனை பாடல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70 பாடல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்ச பாடல் பார்த்தீங்கன்னா 24 பாடல் தான் கிடைச்சிருக்கு. கிடைச்சது நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? 24 தான் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய சமூக உறவு எப்படி இருந்திருக்கு, அவருடைய அறிவாற்றல் எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் எப்படி இருந்திருக்கு, இதெல்லாம் சங்க இலக்கியம் மூலமா நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராச்சும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.